அட்வான்ஸா கொடுத்து பேசுறீங்க உங்களுக்கு. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க திருவண்ணாமலையில. 2 மணில இருந்து லைன் நிக்கிறோம். ஒரு ஆள் உள்ள விடல. வந்தாப்ல ஒரு பவனிக்காரங்களே எல்லாம் அப்படியே 12 நாள் வரையில எல்லா மாசம் மாசம் கிரிவலம் வருது. இந்த மாசம் அநியாயமா நடத்துறாங்க இந்த கிரிவலத்தை. தைப்பூச திருவிழாவின் போது சிறுவாபுரி முருகன் கோவிலில் சரிவர ஏற்பாடுகள் செய்யாமல் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளான காட்சிகளும், தள்ளுமுள்ளு, வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்ட காட்சிகளும் சமூக ஊடகங்களில் பரவியிருக்கிறது. இதேபோன்ற பிரச்சினை திருச்செந்தூரிலும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலும் ஒரு நபருக்கு 500 ரூபாய் வாங்கிக் கொண்டு ஸ்பெஷல் தரிசனம் என்று அனுப்பி வைப்பதாகவும், மற்ற மக்கள் வரிசையில் நின்று அவதிக்கு உள்ளாவதாகவும் மக்கள் வேதனையில் குமுறியுள்ளனர். கோவில்களில் திருவிழா காலங்களில் நடக்கும் இதுபோன்ற அட்டூழியங்களை ஊக்குவிப்பதே அமைச்சரும் அறநிலையத்துறையும் ஆளும் அரசும் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா போலீஸும் தகாத வார்த்தை பேசுறாங்க. ஒருத்தவங்களோட யோக்கியம் கிடையாது. இது அமைச்சர் சேகர் பாபு நேர்ல பார்க்கணும். சிஎம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. சிஎம் நேர்ல பார்த்து முறையீடு பண்ணுங்க. தயவு செய்து இதை விட்டாதீங்க. இல்லைன்னா அடுத்த தடவை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஓட்டு முறை ஆக்ஷன் எடுப்போம்.